சரியா? அவதானிங்க என்ன கேக்குறாண்டு QD சமன் 100 சய 4p QD சமன் 200 சய 2p இப்படி இருக்கும்போது சந்தை கேள்வி சார்பியாதுன்னு இருக்கான். இது ஒவ்வொரு தனிநபர் கேள்வி சார்பு தான் இருக்கு. சந்தை கேள்வி சார்பு உங்களுக்கு ஏற்கனவே நான் படிச்சு தந்தேன். தனிநபர் கேள்விகள் பலவற்றை கூட்டினா தான் என்ன வரும்? பேசுங்க. தனிநபர் கேள்விகள் பலவற்றை கூட்டினா தான் சந்தை கேள்வி வரும்னு சொல்லி படிச்சோம். ஓகேயா? கதைங்கடப்பா. எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். நான் கதைக்க விளங்குதா? விளங்குது. அப்ப கேட்க கேள்வி என்னன்னு தெரியுமா? தனிநபர் கேள்விக்கும் சந்தை கேள்விக்கு என்ன வித்தியாசம்? நான் படிச்ச ஏற்கனவே முந்தி படிச்சோம். ஏடா ஆன்சர் பண்ணுங்க. என்ன நடப்புண்டைக்கு எல்லாருக்கும் தனிநபர் கேள்வி பலது சேர்ந்துதான் சந்தை கேள்வி. அதான் தனிநபர் பலரை சேர்ந்த சந்தை கேள்வி. அதாவது தனிநபர் கேள்வி எல்லாம் கூட்டி வார சந்தை கேள்வி. பல தனிநபர்கள் ஒன்று சேர்ந்து வார. அப்படித்தானே படிச்சோம். ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல நல்ல வளமையா தரப்பட பேசணும். ஒருத்தரை காணல என்ன நடந்தவர் எல்லாருக்கும் இந்த இன்னைக்கு இந்த என்ன வியருள் அடிச்சுக்கணும் இல்லையே? அடிக்கல பியர்லாம் அடிக்கல. நல்லா பேசுறேன் தடப்படப்பா. கவரேஜ்ல கட்டாய வருது இப்பதான். ரைட் ஓகே. இந்த அப்துல் ரஹ்மான் வாரா கலக்க போறான். சரியா? ரைட். இப்ப வருவாரு பாருங்க எப்படி கலக்கன்னு. பல அப்துல் ரஹ்மான் வருக வரவேற்கின்றோம் அப்துல் ரஹ்மானே. ரைட் ஓகே. அப்ப என்ன செய்யணும்டா? அவதானிங்க. சந்தை கேள்வின்னு சொல்லுது தனிநபர் கேள்விகளை கூட்டணும். அப்படிங்கிற 2 கேள்வி சமன்பாடு இருக்கு இல்லையா? இருக்குதானே? 2ஐயும் கூட்டினா சந்தை கேள்வி சார்பு வரும். கேள்வி வரலாம். இந்த மாதிரி தந்து கூட சந்தை கேள்வி சார்பு யாரு 2ஐயும் கூட்டணும். எனக்கு கூட்டி சொல்லுங்க பாப்பா எவ்வளவுன்னு சொல்லி. 2ஐயும் கூட்டினா QD சமன் QD சமன் 300 சய 6p. எஸ் வெரி குட். 300 சய 6p. எப்படி உஸ்தாத்? அதான் கூட்ட சொன்னேன். 300 சய 6p. QD இது மண்ணாங்கட்டி ஃபோன் மாறிட்டே இருக்கு. இங்கிலீஷ்க்கு மாத்திட்டு இங்க வரச்சா வர தமிழுக்கு மாறுது. தூக்கி அட்டிக்கனா லெஃப்ட் பாருங்க. QD சமன் சரியா? 100ஐயும் 200ஐயும் கூட்டுங்க. இங்க 100 இருக்கு, இங்க 200 கூட்டினா 300 சய 4p 2p கூட்டுங்க சய 6p. இதான் சந்தை கேள்வி. தன்னாவர் கேள்வி சமன்பாடை கூட்டிடுங்க. இப்ப சொல்றா என்னண்டா இப்போதுள்ள கேள்வி தொகை. இப்போ கேள்வி சமன்பாடு என்ன? QD சமன் 300 சய 6p. இது வந்து சந்தையில இப்ப 50% அதிகரிப்பு காட்டுதாம். 50% அதிகரிப்பு வந்தா புதிய சமன்பாடு என்ன சொல்லுங்க பாப்போம். 450 QD சமன் 9p. 450 300ல 50% அதிகரிப்பு எவ்வளவு? 150. அப்ப 150 450 மைனஸ் 6p 50 அதிகரிப்பு 3p. 3. அப்ப 6 3 எத்தனை? 9. ரைட். அதுதான் 50% அதிகரிப்பு. இதுவரை கேள்வியா வரலாம். MCQல வரலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. QD சமன் 300 சய 6p 50% வளைஞ்சானா 450 சய 9p. ரைட். மலைங்கண்ணா ரைட். 25% வளர்ச்சி கண்டாண்டா. 300 சய 6p 25% வளர்ச்சி 100% வளர்ச்சினா எப்படி வரும்? 100% 100 இருந்தா
600 அப்படியேதான் வரும். 12 பி 12 பி 600 saya 12 12 பி வரும் 12 பி ஓகேயா ரைட் ஓகே அப்படிதான் சந்தேக கேள்வி காண்ற வளர்ச்சி காண்றதும் அப்ப பல தனிநபர் கேள்விகள் இத கூட்டினீங்கன்னா சந்தேக கேள்வி வரும் உங்களுக்கு ஓகே இப்ப நாங்க பார்த்து வந்ததுல கேள்வி கோடு வரைகிற மாதிரி சந்தேக கேள்வி பாக்குற மாதிரி எல்லாம் பார்த்து வந்தோம் இப்ப கேள்வி விதிக்கான கேள்வி விதினா என்னன்னு ஞாபகம் இருக்கா இப்ப திருப்பி என்ன சொல்லுங்க பாப்போம் குறிப்பிட்ட கால எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுற விலைக்கும் குறிப்பிட்ட விலைக்கும் கேள்விக்கும் யாருக்கு இதை சரியா செல்லும் சொல்லுங்களேன் 100 வீதம் எனக்கு இந்த விடையை செல்லும் சொல்ல ஒரு ஆள் செல்லுவோம் நீங்க சொல்லியது சரி பிழை இல்ல சரியா சொல்லி முடிக்கும் குறிப்பிட்ட ஒரு காலப்பா குறிப்பிட்ட ஒரு கேள்வி தீர்மானிக்கின்ற ஏனைய காரணிகள் மாறாத போது விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையே எதிர்க்கணி தொடர்பு காணப்படுகின்றது குறித்த கால பகுதியில் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத போது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும் என்பதுதான் கேள்வி விதி அதுக்கப்புறம் அதுல இன்னொரு பாயிண்ட் சேர்க்கணும் அதாவது விலை கூடும் போது கேள்வி தொகை குறைவதும் விலை குறையும் போதும் கேள்வி தொகை கூடுவதும் தான் கேள்வி விதி சொல்லுவோம் இதான கேள்வி விதி அப்ப இந்த கேள்வி விதி விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான எதிரான தொடர்பை பத்தி பேசுது இப்படி எதிரான தொடர்பு வாரத்துக்கு காரணம் என்னன்னா விளைவு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் என்ன விளைவு விளைவு தான் காரணம் இதுக்கு விளைவுல 2 வகை இருக்கு ஒன்று பிரதியீட்டு விளைவு அடுத்தது வருமான விளைவு 2 விளைவு இருக்கு மறந்துடாதீங்க கேள்வி விதிக்கான காரணம் 2 சுருக்கமா சொல்றேன்னா கேள்வி விதி காரணம் விளைவு சில நேரம் உங்கள்ட்ட கேள்வி விதிக்கான காரணம் என்னன்னு கேட்டா நீங்க விளைவுன்னு மட்டும் விளைவுன்னு மட்டும் எழுதி சரி வராது விளைவு எழுதி அதுல 2 பகுதியும் எழுதத்தான் வேணும் கட்டாயம் யாரும் கிறுக்காதீங்க சரியா யாருக்கு இருக்கிறது அப்படி வேலை பாருங்க இல்ல நான் இல்ல சார் நான் வல்லாகி இருக்கல சார் நான் பேர் உழுகுதானுங்க கிரிக்கெட்ல எனக்கு உழுகுதானே பேர் நான் இல்ல அடே கிறுக்கானடா அனஸ் நீங்க நேம் சேட்ட மாட்டி விட்டீங்களே சரில வேலை தானே இது அவதானிங்க கிறுக்காதீங்க கிறுக்கினா இங்க ரெக்கார்டிங் இருக்கு அப்படியே கிறுக்குறாளோட பேரோட தானே உழுவும் நான் இப்படியே பிடிச்சி அனுப்பிவிட்டுறேன் ஒஸ்தாதுக்கு வீடியோவை இந்த பாருங்க கிறுக்கினாலும் யாரும் வீடியோ அம்ஜு ரைட் ஓகே அவதானிங்க அப்ப கேள்வி விதிக்கு 2 காரணம் இருக்கு ஒன்று என்ன வருமான விளைவு அடுத்தது என்ன விளைவு பதிலீட்டு விளைவு அல்லது பிரதியீட்டு விளைவு திருப்பி சொல்ல போற ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க கேள்வி விதின்னு சொல்றது விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான எதிரான தொடர்பை பத்தி பேசுறது இந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு மெசேஜ் போடுங்க இத வரவ மெசேஜ் போடுங்க மறந்துடாம விளங்கினா இல்லாட்டி மறவு மார்க் பண்ண மாட்டேன் சொன்ன விளைஞ்சா எல்லாரும் அட்டெண்டன்ஸ்ல நம்பரையும் பேரையும் போடுங்க கட்டாயம் 14 பேர் இருக்கீங்க 14 பேரையும் பேரை போடுங்க கட்டாயம் பேரையும் நம்பரையும் குரூப்ல போட்டுருங்க அக்கௌண்டிங் குரூப்ல மறந்துடாம போட்டுருங்க அப்பதான் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணலும் வேண்டாம் இன்னைக்கு மீட்டிங்ல சொல்லி மார்க் பண்ண சொல்லி தொடர்ந்து வராதாக்களுக்கு எக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லாட்டி பனிஷ்மெண்ட் அறவிடப்படும் ஒரு கிளாஸுக்கு வராட்டி எவ்வளவு சொல்லி கட்டணும் கிளாஸ் வராதாக்கள் வந்தாக்கள் இல்ல வராதாக்கள் வேறையா கட்டணும் சல்லி ரைட் ஓகே அப்ப இதுக்கு கேள்வி விதிக்கான காரணம் என்ன விளைவு அதுல 2 வகை இருக்கு ஒன்று என்ன வருமான விளைவு பதிலீட்டு விளைவு வருமான விளைவு பதிலீட்டு விளைவு இது 2 ஆலையும் தான் இது 2 ஆலையும் தான் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வருமான விளைவாலையும் பதிலீட்டு விளைவாலையும் தான் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிரான தொடர்பு தோணும்னு சொல்லி நாங்க பாக்குறோம் ரைட் ஓகே இப்ப நாங்க இது 2 தான் நாங்க ஆய்வு செய்ய போறோம் வருமான விளைவுண்டா என்ன பதிலீட்டு விளைவுண்டா என்னன்னு இதான் எங்களோட டாபிக் சரியா ஓகே முதலாவது பதிலீட்டு விளைவு அல்லது பிரதியீட்டு விளைவு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பதிலீட்டு விளைவு அல்லது பிரதியீட்டு விளைவு இப்ப நான் சொல்ல போறேன் கேட்டுக்கணும் நீங்க எனக்கு அவசரமா சொல்லுங்க ஏற்கனவே நாங்க படிச்சதை வச்சு பதிலீட்டு பொருள் அல்லது பிரதியீட்டு பொருளுக்கு உதாரணம் சொல்லுங்க
ம் சீனி தேயிலை நடைமுறையில் உள்ள பிரதியீட்டு பொருள் ரெண்டு சொல்லுங்க. ஒன்று கொண்டு பிரதியீடு. சீனி தேயிலை சீனியும் தேயிலையும் பிரதியீடா இணைப்பா? இணைப்பு. போனும் சிம்மும். தேயிலையும் கோப்பியும். இணைப்பு. தேயிலையும் கோப்பியும். தேயிலையும் கோப்பியும். போனும் சிம்மும். இதுல நல்ல ஞாபகம் கிளாஸ் விட்டு ரிமூவ் ஆகி கிளாஸ் நடக்கிறது போது போனீங்கன்னா நான் அட்டெண்டன்ஸ் போட மாட்டேன். நான் ஸ்கிரீன்ஷாட்டும் எடுப்பேன். நீங்களும் போட்டு தரதையும் பாத்தீங்க. ஏன்னா நான் இப்ப சொன்ன அட்டெண்டன்ஸ் போடுங்கன்னு சொன்ன வெளியே 2 பேர் போய்த்தாங்க அவசரமா. அவன் அட்டெண்டன்ஸை போட்டு விட்டுருமே போய் நம்பரை போட்டுட்டு பேசாம படுப்பானு. ஓகே, சீனிக்கு பிரதியீடு என்ன? தேயிலை. பிரதியீடு தேயிலை. என்ன சார்? சீனி கரும்பு. பிரதியீடு கோப்பி. கருப்பட்டியா? சீனிக்கு கருப்பட்டி. கோப்பிக்கு பிரதியீடு தேயிலை, சீனிக்கு பிரதியீடு கருப்பட்டி. சரியா? டயலாகுக்கு பிரதியீடு அப்படித்தான் நான் சொல்றது. விளங்கினா? அப்ப டயலாகுக்கு இணைப்பு பண்டமே இந்த இதுக்கு போனுக்கு கை தொலைபேசிக்கு பிரதியீடு என்ன? சிம். இல்ல கை தொலைபேசிக்கு பிரதியீடு கேக்குறேன். லேண்ட்போன். அப்ப பாப்போம், கைய தொலைபேசியின் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் சொல்லுங்க பாப்போம். நாங்க பொதுவா கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன? குறித்த பண்டத்தின் விலை, ஏனைய பண்டங்களின் விலை, வருமானம், சுவை, அப்படித்தானே செல்வோம். உங்கள்கிட்ட நேரடியா கேட்கிறான், தொலைபேசியின் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை? தொலைபேசியின் விலை. ஒன்னாவது தொலைபேசியின் விலை. இரண்டாவது தொடர்பு கொள்ளும் நேரம். ஏனைய தொலைபேசியின் விலைகள். அதாவது மொபைல் போன் கேள்வின்னு கேட்டா லேன் போன் விலை. ரைட், ஓகே. அப்புறம் சிம்ட விலை, இணைப்பு பண்டமே. ரைட், சிம்ட விலை. அடுத்தது சொல்லுங்க. லேப்டாப்பின் விலை. லேப்டாப் எப்படி போனுக்கு சம்பந்தப்படும்? இப்ப நீங்க குறித்த பண்டத்தின் விலைக்கு பதிலா என்ன சொல்வீங்க? மொபைல் போன் விலை. இணைப்பு பண்டத்தின் விலைக்கு பதிலா சிம்ட விலை. பிரதியீட்டு பொருட விலைக்கு பதிலா லேன் போன் விலை சொல்வீங்க. அடுத்தது போனின் மீது உங்களுக்குள்ள டேஸ்ட், சுவை. சுவைன்ற சாப்பிடுறது மட்டும் இல்லையா சுவை, அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே, டேஸ்ட் பாப்பீங்க. இன்ட்ரெஸ்ட், அது மீது உங்களுக்குள்ள சுவை. அடுத்து உங்களுக்கு கிடைக்கிற வருமானம், அதுவும் தீர்மானிக்கும். விளங்குதா? எதிர்காலத்தில் மொபைல் போன்ற விலை என்ன நடக்கும் எதிர்பார்க்க. விலை கூடும் நினைச்சா இப்ப கேள்வியை கூட்டுங்க, விலை குறையும் நினைச்சா இப்ப கேள்வியை குறைப்பீங்க. விளங்குதா? அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? அப்படிதான் பாக்குற. தேங்காயின் கேள்வியை தீர்மானிக்கும் காரணிகள் சொல்லுங்க. தேங்காய் விலை. தேங்காய் என்ன? எதிர்காலத்தில் தேங்காய் விலை. தேங்காயின் சுவை. பிரதியீடு சேர். தேங்காய்க்கு பிரதியீடா? தேங்காய் பால் பேக்கெட்ல வரேன். தேங்காய் பாலின் விலை. வெரி குட், வெரி குட். ரைட். அடுத்தது இணைப்பு பண்ணமா? அது சரி. தேங்காய்க்கு அடுத்தது இணைப்பு எல்லாமே பார்க்க. எதிர்பார்க்கை. அடுத்தது வருமானம். வேற சார் தரம், டேஸ்ட். சார் இந்த பிரதியீடு பண்ற என்ன? நான் அதை கேட்கல, சும்மா பொதுவா இப்ப கேட்கேன். தேங்காயின் கேள்வியை தீர்மானிக்கும் காரணி. அப்ப தேங்காய் விலை. தேங்காய்க்கு இணைப்பா இருக்கிறது என்ன? ஏதாவது இருக்கா தேங்காய்க்கு இணைப்பா? தேங்காவை செயற்படுத்துறதுக்கு தேங்காய் இருக்கு தேவை. கறி, மரக்கறி, சாமான், கறிகளுக்கு கறியோட சொல்லலாம். கறிகளுக்கு வர கேள்வி தேங்காய் கேள்வியை கூட்டும். மரக்கறிகளுக்கு வர கேள்வி தேங்காய் பழத்தை ஊத்த போறீங்க மரக்கறிக்கு. அப்ப இணைப்பு. அது மாதிரி தேங்காய் பவுடரின் விலை பிரதியீட்டு பண்ணம் இல்லையா? தேங்காய் போடாட்டி தேங்காய் பவுடர் போடுவீங்க, அல்லது தேங்காய் எண்ணெய் போடுவீங்க. அப்ப தேங்காய் எண்ணெய் விலை அல்லது தேங்காய் பவுடரின் விலை, அதையும் சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்தது
என்ன குரூப்ல யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காங்க இதுல இது வருது இல்ல லைன் வருது இல்லன்னு ரிஃபாஸ். அடுத்தது உங்களோட வருமானம், தேங்காயோட சுவை விளங்குதா, அடுத்த எதிர்பார்க்கைகள் அப்படித்தான் சொல்ற, அப்படித்தான் எடுத்துறேன் நாங்க. சும்மா ஏதாவது உண்ட கேட்டுதான் கேட்பான் இதுல கேள்வியை தீர்மானம் காரணி இல்லையா, பொதுவா கேள்வியை தீர்மானம் காரணிகள் இருக்கிறது குறவு. ஏதாவது ஒண்ணு சொல்லி அதுல கேள்வியை தீர்மானம் காரணிகள் என்னன்னு கேட்டா நீங்க அப்படித்தான் எழுதணும். அந்த பண்டத்திர விலை, அதுல பண்டத்திர விலை, அதுல பிரதியீட்டு பண்டத்திர விலை, உங்களோட வருமானம், உங்களோட சுவை, அதை சொல்றேன். அதுல சுவை தேங்காய்னு கேட்டா தேங்காயின் சுவைன்னு தான் பாக்குறேன், தேங்காயிட்ட சுவை. ஓகே, அப்படிதான் பார்க்கணும் கேள்வியை தீர்மானி காரணிகளை. இப்ப நாங்க பார்ப்போம் பிரதியீட்டு விலை உண்டா என்ன. இப்ப பிரதியீட்டு பண்ண நாங்க இப்ப ஏற்கனவே பார்த்தோம். என்ன பிரதியீட்டு பண்ணோம், உதாரணம் சொன்னீங்க சீனியும் சர்க்கரையும், அப்படித்தானே, சீனியும் சர்க்கரையும். அப்ப அரசு தலையீடு வருமா, அரசு தலையீடு வராது, பொதுவான கொள்கை. அரசு தேங்காய் விலையை தலையிட்டு கட்டுப்பாட்டு விலை விதிச்சா தேங்காய் கேள்வி தீர்மானிக்கும் இல்லையா. சொல்றேன் உண்மையா இலங்கையை பொறுத்தவரை காலநிலையும் தேங்காய் கேள்வியை தீர்மானிக்குது. காலநிலை வறட்சியான காலம் வார காலத்தை தேங்காய் விலை கூடுது இல்லையா. ஓகே, அப்ப நான் சொல்றேன் ஓகே பாருங்க, பிரதியீட்டு பண்ணம்னு சொல்லி உதாரணமா சீனியும் சர்க்கரையும். சீனிட விலையில ஏற்படுற மாற்றம், சீனிட விலை மாற மாற சர்க்கரை கேள்வியில மாற்றம் வருமா வராதா? மாறும். உண்மையா நான் சொல்ற சார்பு விலைன்னு சொல்லி விளங்குதா. இதோட டயலாக்ட கட்டணங்கள் எல்லாம் குறைச்சால் மொபிட்டல் எடிசலட்ல உள்ளாக்கள் எதுக்கு வருவாங்க, எடிசலட்ல டீகோ வந்துடுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட். இதைத்தான் நாங்க சொல்ற பிரதியீட்டு. அத நான் சொல்லி நான் பொதுவா சொல்லியே உதாரணத்துக்கு விளங்குதா. உதாரணமா தேயிலையிட விலை கூடினா தேயிலைய விட்டு போட்டு எதுக்கு போவாங்க, கோப்பிக்கு. கோப்பிட கேள்வி கூடும். அப்ப ஒரு பொருளோட விலையில ஏற்படுற மாற்றம் இன்னொரு பொருளோட கேள்வி தொகையில தாக்கத்தை ஏற்படுத்தும். விளங்கினா, இதைத்தான் நாங்க பிரதியீட்டு விலைன்னு சொல்லுறேன். பிரதியீட்டு பொருட்களோட கேள்வியில ஏற்படுற விலையில ஏற்படுற மாற்றம் அல்லது குறித்தவரோட விலையில ஏற்படுற மாற்றம் பிரதியீட்டு பொருளோட விலையில கேள்வியில தாக்கத்தை ஏற்படுத்தி குறித்தவரோட கேள்வியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் சொன்ன மாதிரி பாருங்க, உதாரணம் நாங்க தேயிலை வச்சுக்கொள்வோம். நாங்க தேயிலோட கேள்வியை தான் பார்க்க போறோம்னு வச்சுக்கொள்வோம். தேயிலின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு ஒப்பீட்டு இதுல கோப்பிட விலை என்ன செஞ்சிருக்கும், இப்ப தேயிலை விட விலை கூடுமா, விலை குறையும் போது ஒப்பீட்டு இதுல மக்கள் பார்ப்பாங்க கோப்பிட விலை எப்படி இருக்கு. எனவே தேயிலையை விட்டு போட்டு எல்லாரும் எதுக்கு போவாங்க, கோப்பிக்கு. போகும்போது ஆட்டோமேட்டிக்கா தேயிலோட கேள்வி என்ன செய்யும், அப்ப தேயிலோட விலை கூடும் போது தேயிலோட கேள்வி குறையுது. அது குறையறதுக்கு காரணம் என்னன்னா பிரதியீட்டு விளைவு. எப்படி பிரதியீட்டு விளைவு, குறித்த பண்டத்துல விலையில ஏற்படும் அதிகரிப்பு ஒப்பீட்டு ரீதியில கோப்பிட விலை குறவு மாறி இருக்கத்தால எல்லாரும் எதுக்கு போவாங்க, கோப்பிக்கு போவாங்க. விளங்கினா, அதனாலதான் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய விளைவு இருக்குன்னு சொல்லி சொல்லு. எதிர்கணிய விளைவு வாரத்துக்கு ஒரு காரணம் வந்து பிரதியீட்டு விளைவு. விளங்கி நான் சொன்னது எப்படின்னு விளங்கிட்டா, இதுட விலை கூடும் போதோ எதிட விலை தேயிலைட விலை கூடும் போதோ சார்பு விலை ஒப்பீட்டு ரீதியில சார்பு பொருள் அல்லது கோப்பி பொருள் கோப்பிட விலை குறைவா இருக்கத்தால எல்லாரும் தேயிலை விட்டு போட்டு கோப்பிக்கு போவாங்க. அப்படி கோப்பிக்கு போனால் கோப்பிட கேள்வி கூடி தேயிலோட கேள்வி ஆட்டோமேட்டிக்கா குறையும். விளங்கினா, அப்ப தேயிலோட விலை கூடும் போது ஆட்டோமேட்டிக்கா தேயிலோட கேள்வி தொகை குறையுது. காரணம் என்னென்றால் சார்பு விலையில ஏற்படுற மாற்றம். சார்பு விலை மாறாட்டியும் ஒப்பீட்டு மாற்றமா விளங்கும் அது இல்லையா, அப்படிதான் பாக்குறேன் நான். இதைத்தான் நாங்க பிரதியீட்டு விலைன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லி அப்துரமான் இதை ஓஃப் பண்ணுங்க. கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் மாறாதிருக்க பாத்துக்கணும். கேள்வியில் செல்வாக்கு ஏனைய காரணி ஒண்ணு மாறலாம், விலையும் மாறலாம். அப்படியா,
அந்த பொருள் என்ன பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காணிகள் மாறாதிருக்க குறிப்பிட்ட பண்டத்துல விலை மட்டும்தான் மாறணும். ஏனைய காணிகள் ஒன்றும் மாறலாம். இப்ப விலை மாறல் மேலதா மாறல். ஏன்னா நாங்க ஆய்வே செய்ய பிற விலைக்கும் கேள்வி துவைக்கும் இல்லாத தொடர்பு தான். அதானே எதிர்க்கணை தொடர்புன்னு சொல்லி கேள்வி விதி சொல்லுது. அப்படித்தானே? கேள்வி விதியில விலைக்கும் கேள்வி துவைக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குன்னு ஆய்வு செய்யறேன். அந்த வகையில ஏனைய காரணிகள் மாறாத போது, கேள்வி செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் மாறாத போது, சரியா, குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு அல்லது குறைவினால், குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு அல்லது குறைவினால் அதன் சார்பு விலைகள் அல்லது பிரதியீட்டு பண்டங்களின் விலைகள் கூடுதல் அல்லது குறைதல் காரணமாக, இதர விலையில கூடுதல் அல்லது குறை வருமே, அப்படி வரும்போது சார்பு விலை என்ன செய்யும்? இப்ப கூடும் அல்லது குறையும். ஒப்பிட்டு பார்ப்பாங்க அவங்க. இதுல விலை கூடி குறையிற நேரம் சார்பு விலை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்த்தா சார்பு விலை கூடும் அல்லது குறையும். அப்படி குறையதன் காரணமா ஆட்டோமேட்டிக்கா குறித்த பண்டத்துக்கு கேள்வி குறையும் அல்லது கூடும். அதை நாங்க பிரதியீட்டு விலை ஒன்று சொல்லுங்க. அதுல ஒன்றொன்றை எங்களுக்கு உடைச்சு பார்க்கலும். ஒன்னாவது, குறித்த பண்டத்துல விலையில் ஏற்படும் அதிகரிப்பு சார்பு விலையில குறைவை ஏற்படுத்தி அதுக்கு கேள்வியை கூட்டும். கூற்றத்தால குறித்த பண்டத்துல கேள்வி என்ன செய்யும்? குறையும். அதே மாதிரி சுத்தி மறு சைட்ல செல்றான்டா, குறித்த பண்டத்தின் கைக்கு விளங்குதா? குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் குறைவு சார்பு விலையில எப்படி இருக்கும்? குறித்த பண்டத்தை விலை குறைஞ்சா சார்பு விலை எப்படி இருக்கும்? அப்படின்னா பிரதியீட்டு பண்டத்துல விலை இதோட ஒப்பிடும் போது எப்படி இருக்கும்? கூடுதலாயிருக்கும். ஏன்னா இதுல விலை குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனவே சார்பு விலை கூடுதலா இருக்கத்தால இதுல விலை குறைஞ்சிருக்கு, சார்பு விலை கூட. எனவே எல்லாரும் அந்த பொருளை விட்டு எதுக்கு வருவாங்க? குறித்த பண்டத்துக்கு வருவாங்க. அப்படி வாரத்தால குறித்த பண்டத்துல கேள்வி அதிகரிக்கும். குறித்த பண்டத்துல விலை குறைந்தால் சார்பு விலை கூடுதலா இருக்கத்தால அதை விட்டு போட்டு எல்லாரும் இந்த பொருளை வாங்க வாரத்தால இந்த பொருளை கேள்வி அதிகரிக்கும். விளங்குதா? அப்ப விலைக்கும் கேள்வி துவைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு வருகிறதா இல்லையா? வருகிறது. அப்படி வாரத்துக்கு காரணம் என்ன? பிரதியீட்டு விளைவு. பிரதியீட்டு விளைவு நாங்க எப்படி பாக்குற? குறித்த பண்டத்துக்கும் சார்பு விலைக்கும், அதாவது பிரதியீட்டு பண்டத்துல சார்பு விலைக்கும். விளங்கினா? சார்பு விலைன்னு சொல்லலாம் அல்லது பிரதியீட்டு பண்டத்துல விலைன்னு சொல்லலாம். விளங்கினா? சார்பு விலை அல்லது பிரதியீட்டு பண்டத்துல விலை. நோட்ஸ போட்டுதான் இருக்கேன். சார்பு விலை அல்லது பிரதியீட்டு பண்டங்களின் விலை. விளங்குதா? இதைத்தான் நாங்க என்ன விலை உண்டு சொல்லிய? பதிலீட்டு விலை அல்லது பிரதியீட்டு விலை. யாருக்காவது என்ன இப்ப சுருக்கமா சொல்லலுமா? யாருக்காவது சொல்லலும் அந்த விஷயம் என்னன்னு சொல்லி? ஒரு பொருள் குறிப்பிட்ட பண்டத்தில் விலை கூடுச்சுன்னா இல்ல பொதுவா சொல்லுங்களே பெஸ்ட். அந்த பொருள் பதிலீட்டு ஒரு பொருள் விலை கூடுச்சுன்னா குறிப்பிட்ட அதுல பதிலீட்டு பொருள் இருக்குதானே, அதுல அத வாங்குறது கொஞ்சம் லேசா இருக்கு. அதுல விலை குறைஞ்சி இருக்கும் ஒப்பீட்டு இதுல இல்லையா? அதனால அதை வாங்காக்கள் கூடி குறித்த பண்டத்துல கேள்வி தொகை என்ன செய்யும்? கேள்வி அதிகரிக்கும். குறையும். அதே மாதிரி குறித்த பண்டத்துல விலை குறைஞ்சிச்சாண்டா சார்பு விலை எப்படி இருக்கும்? அல்லது பிரதிநிதி பண்டத்துல விலை அதிகமாயிருக்கும். எனவே அந்த பண்டத்தை வாங்காக்கள் கூட எதை நோக்கி வருவாங்க? குறித்த பண்டத்தை நோக்கி. எனவே குறித்த பண்டத்துல கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். எனவே குறித்த பண்டத்துல விலைக்கும் சரியா குறித்த பண்டத்துல கேள்வி துவைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு தான் காணப்படும். காரணம் என்னடா? பிரதியீட்டு விளைவு. புரியுதா? ஆனா குறித்த பண்டத்துல விலைக்கும் பிரதியீட்டு பண்டத்துல கேள்வி துவைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாருங்க பாப்போம். குறித்த பண்டத்தின் விலை குறைந்தால் பிரதியீட்டு பண்டத்துல கேள்வி குறையும். சரியா? ஏற்றுக்கொள்வீங்களா? குறித்த பண்டத்துல விலை குறைஞ்சால் பிரதியீட்டு பண்டத்துல கேள்வி குறையுமே. ஒப்பீட்டு இதுல அதை விட இதுல விலை குறவு. எனவே அதை வாங்காக்களும் இதுக்கு வாரத்தால பிரதியீட்டு பண்டத்துல கேள்வி என்ன செய்யும்? குறையும். ஆனா அங்க ஆய்வு செய்யறது குறித்த பண்டத்துக்கும் பண்டத்துல விலைக்கும் பிரதியீட்டு பண்டத்துல கேள்வி தொகைக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. குறித்த பண்டத்துல விலைக்கும் குறித்த பண்டத்துல கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு இருக்கிறதுக்கு காரணம்
பிரதியீட்டு பண்டத்துல ஏற்படுற மாற்றம், பிரதியீட்டு பண்டத்துல விலையில ஏற்படுற மாற்றம் காரணமாக அதிலே கேள்வி தொகையில் ஏற்படுற மாற்றம். விளங்கினா? அதான் குறித்த பண்டத்துல விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்க்கணை தொடர்பு வரதுக்கான காரணம். குறித்த பண்டத்துல விலையில மாற்றம் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரதியீட்டு பண்டங்கள் விலையில மாற்றம் வந்து அதுல கேள்வி தொகை மாறும். அது மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா குறித்த பண்டத்துல கேள்வி தொகை மாறும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்களா? ரைட். திருப்பி சொல்றேன் சுருக்கமா அதுல விளக்கம் என்னன்னா, ரைட், குறித்த பண்டத்துல சரியா, குறித்த பண்டத்துல விலை என்ன செய்யும் போது, விலை குறையும் போது சார்பு விலை அதிகமா இருப்பதால குறித்த பண்டத்துல கேள்வி தொகை ஆட்டோமேட்டிக்கா கூறுமே, அதில் உள்ளாக்கள் இதுக்கு வருவாங்க. ரைட். ஒன்று. ரெண்டாவது, குறித்த பண்டத்துல விலை அதிகரிக்கும் போது சார்பு விலை அல்லது பிரதி பண்டங்கள விலை, குறித்த பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது பிரதியீட்டு பண்டங்கள விலை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும் இல்லையா? அப்படி குறையும் போது அதுக்கான கேள்வி கூடி குறித்த பண்டத்துல கேள்வி என்ன செய்யும்? குறையும். எனவே குறித்த பண்டத்துல விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எப்பவும் என்ன தொடர்பு இருக்கும்? எதிர்கணிய தொடர்பு இருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன விளைவு? பிரதியீட்டு விளைவு. ஓகேயா? ரைட். ரெண்டாவது வருமான விளைவு. சரியா? ரைட். உங்களுக்கு வருமான விலை ஃபுல்லா வளர்க்கறது டைம் கிடைக்குமோ தெரியாது, ஏன்னு மட்டும் பார்ப்போம். 9 நிமிஷம் தான் இருக்கு. ரைட். வருமான விலை. இப்ப இங்க நல்லா பாத்துக்கணும், இதுவும் அதேதான். சார் ஓ சார் ஓ அப்ப வருமான விலையோட இணைப்பு பண்ணுமா? இல்ல இங்க இணைப்பு பண்ணம் இல்ல. ஓ அப்படி ஒப்பிடுல நாங்க பிரதியீட்டு விலைக்கு பிரதியீட்டு பண்ணதான், ஆனா வருமான விலைக்கு இணைப்பு பண்ணம் இல்ல. அது என்னன்னு சொல்றேன்னு பாத்துக்கொள்ளுங்க. இங்கேயும் பண வருமானம் உட்பட ஏனைய காரணிகள் மாறாதிருக்கு. ஏண்டா நாங்க வருமானத்தையும் கேள்வியை தீர்மானிக்கும் ஒரு காரணி எடுக்கிறோமா இல்லையா? தானே ஒரு காரணி எடுக்கிறோம். அப்ப எடுக்க நேரம் நீங்க வருமான விலைன்னு யோசிக்கல, வருமானம் மாறுமோடு யோசிப்பீங்களே. எனவே தெளிவா சொல்றான், வருமானம் உட்பட கொள்வனவாளர வருமானம் உட்பட ஏனைய காரணிகள் ஒன்றும் மாற இல்லை. அப்ப ஒரு காரணி மாறாது, அங்கேயும் ஏனைய காரணிகள் மாற இல்லஹான், விலை தவிர ஏனைய காரணம் ஒன்றும் மாறாது. அதுக்கு தெளிவா சொல்ற பண வருமானம் உட்பட ஏனைய காரணிகள் மாறாத நிலையில், ஏன்னா நீங்க வருமான விலை என்பது பண வருமானத்தை எடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். வருமானம் எங்களோட வருமானம் உட்பட ஏனைய காரணிகள் மாறாத போது பண்டத்தின் விலை மாற்றம் காரணமாக எங்களுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் அல்லது எங்களோட மெய் வருமானம் குறைஞ்சி குறித்த பண்டத்துக்கான கேள்வி தொகை குறையுமாம். குறித்த பண்டத்துல விலை மாறும் போது எங்களோட மெய் வருமானத்துல மாற்றம், நான் என்னன்னு சொல்றேன் இருங்க. மெய் வருமானத்துல மாற்றம் வந்து எங்களோட கேள்வி தொகையை கூட்டும் அல்லது குறைக்கும். அது எப்படின்னா பாருங்க, குறித்த பண்டத்துல விலை கூடும் போது, நான் உதாரணம் சொல்ல பேர் பாருங்க, எங்கள்கிட்ட 1000 ரூபாய் சல்லி இருக்கு. எவ்வளவு சல்லி? 1000 ரூபாய். 10 கிலோ சீனி வேங்கலும். அப்ப 1 கிலோ சீனி எவ்வளவு? இப்ப 100 ரூபாய். 100 ரூபாய். இப்ப சீனிய விலை 125 ரூபாய் ஆயிட்டு. எவ்வளவு ஆயிட்டு? 125 ரூபாய். 125 ரூபாய் ஆகினால் அதே 1000 ரூபாய் வருமானம் மாற இல்லையே. நிபந்தனை என்ன? பண வருமானம் உட்பட ஏனைய காரணிகள் மாறாத போது. வருமானம் அப்படியே மாறாம இருக்க அதே 1000 ரூபாய் இருக்கும் போது எங்கள்கிட்ட பாருங்க, சீனில விலை 125 ரூபாய் ஆகினால் எத்தனை கிலோ சீனி வாங்கலாம்? 1000 ரூபாய்க்கு 8 கிலோ சீனி தான் வாங்கலாம். 8. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாருங்க என்ன நடக்குதுண்டா, விலை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் என்ன செய்யுது? குறையுது. ஏன் குறையுது? எங்களோட வருமானம் தான் மாற இல்லையே. அதே வருமானம் இருக்கும் போது, வருமானம் மாறாத நிலையில விலை அதிகரிக்குமா இருந்தால் எங்கட கொள்வனவு ஆற்றல் குறையும். அதைத்தான் நாங்கள் செல்ற கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் அல்லது மெய் வருமானம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வருமானம் கிடைக்குது, விளங்குதா? அப்படி 1000 ரூபாய் வருமானம் கிடைக்கும் போது பொருட்களோட விலை குறைஞ்சி கூடி கொண்டு போகும்னா ஒருத்தர வருமானம் உண்மையான வருமானம் அது இல்ல, உண்மையான வருமானம் குறைஞ்சிட்டு போகுதுன்னு கருத்து. அவனோட வருமானம் மாற இல்லைன்னு சொல்லப்படாது. எக்கனாமிக் படிக்க நீங்க அப்படித்தான் சொல்லணும். நாட்டுல பொருளோட விலை கூடிட்டு போது ஒருத்தர வருமானம் 1000 ரூபாய் விலை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பாயிண்ட வருமானம் நிலையா இருக்குன்னு கருத்து இல்ல. அவனோட உண்மையான வருமானம் என்ன செஞ்சுட்டு போகுது? மறைமுகமா குறைஞ்சிட்டு போகுது. அவனோட கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் என்ன செய்யுது? மெய் வருமானம் அல்லது கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் செல்லு.
அப்ப நடைமுறையில பாருங்க, பொருட்கள் சேவைகளோட விலை மாறுமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா எங்கட மெய் வருமானத்துல மாற்றம் வரும். அப்படி வந்து எங்கட கொள்வனவு சக்தி குறையும். அப்படி குறையறதால வர விளைவைத்தான் நாங்க செல்ற வருமான விளைவு. அதுல ஒன்னாவது எடுக்க பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிக்குமாக இருந்தால் எங்கட கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் என்ன செய்யும்? குறையும். குறையும் அல்லது மெய் வருமானம் குறையும். கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றலுக்கு இன்னொரு வாயில எப்படி சொல்லலாம்? மெய் வருமானம். இல்ல கத்தாதே. கொள்வனவு சக்திக்கு இன்னொரு பேர் என்ன? மெய் வருமானம். உண்மையான வருமானம் குறையுமா இல்லையா? பண வருமானத்துல எங்கட மெய்த்தன்மை உண்மைத்தன்மை குறைஞ்சு போய்த்திரும். அதே வருமானம் இருந்துச்சுன்னா வருமானம் மாறாதே. மேலே சொல்லியாச்சு, பண வருமானம் உட்பட ஏனைய ஒன்றும் மாற இல்ல. அப்படி மாறாம இருக்க நேரம் பொருட்கள் செய்யற விலை அதிகரிக்குமா இருந்தால் எங்களோட உண்மையான வருமானத்துல தன்மை குறைஞ்சி கொள்வனவு செய்யக்கூடிய ஆற்றல் குறைஞ்சி பொருட்களுக்கான கேள்வி ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? விலை கூடும் போது குறையும். நான் சொன்னேன் 1000 ரூபாய்க்கு நீங்க 10 கிலோ வாங்கினாக்கள் அதே 1000 ரூபாய்க்கு 125 ரூபாய் ஆயினா எவ்வளவு வாங்குவீங்க? 8 கிலோ. பர்ச்சேசிங் பவர் கொள்வனவு சக்தி அல்லது மெய் வருமானம் குறையும். விளங்கினா? விலைக்கும் மெய் வருமானத்துக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு? நேர்கணிய தொடர்பா எதிர்கணிய தொடர்பா? எதிர்கணிய தொடர்பு. எப்படி விலை கூடும் போது உங்களோட மெய் வருமானம் என்ன செய்யும்? குறையும். 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 குறையும் போது மெய் வருமானம் கூடும். கூடும். அதே 1000 ரூபாய் வச்சு நீங்க 100 கிலோ வாங்கின 10 கிலோ சீனி வாங்கினாக்கள் 100 ரூபாய் படி இப்ப 1 கிலோ சீனி 80 ரூபாய்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எத்தனை கிலோ சீனி வாங்கலாம்? கிட்டத்தட்ட 12 கிலோ வாங்கலாம். எத்தனை கிலோ? 12 கிலோக்கு மேல வாங்கலாம். வாங்க மேலதான். அப்ப விலை குறையும் போது உங்களோட கொள்வனவு சக்தி மெய் வருமானம் என்ன செய்யுது? அதிகரித்து குறித்தவரோட கேள்வி தொகை என்ன செய்யும்? மெய் வருமானம் அதிகரிக்கும். கூடும். உங்களோட பண வருமானம் மாறாம குறித்த பொருளோட விலை குறைஞ்சால் உங்களோட மெய் வருமானம் அல்லது கொள்வனவு சக்தி என்ன செய்யும்? கூடும். பொருளுக்கான கேள்வி என்ன செய்யும்? கூடும். கேள்வி தொகையும் கூடும். அப்ப உங்களுக்கு விளங்குதானே? விலையில் ஏற்படுற மாற்றம் எங்கட மெய் வருமானத்தை மாத்தி குறித்த பொருளுக்கு மாத்துதா இல்லையா? மாத்துது. அதத்தான் நாங்க எக்கனாமிக்ல சொல்ற வருமான விளைவு. என்ன விளைவு? அப்ப இந்த விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு இருக்கிறதுக்கான பிரதான காரணம் என்ன? வருமான விளைவும் பதிலீட்டு விளைவு. இந்த ரெண்டும் என்னன்னு விளங்கிச்சா? இப்ப பதிலீட்டு வருமான விளைவு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? இன்கம் எஃபெக்ட் நினைக்கிறேன். இன்கம் எஃபெக்ட் வருமான விளைவு நினைக்கிறேன். சரியா? அது ஃப்ரீ டேட்டா சொல்லுவார் சார். வருமானத்துக்கு ஏன் வை போடுற? ரைட்டர் விளங்கல சார். வருமானத்துக்கு ஏன் வை போடுற? வை சிம்பல் நாங்க இந்த என்ன நடந்துட்டுண்டா வைய வைதானே போடுவோம் நாங்க வருமானத்துக்கு எக்கனாமிக்ல. அதான் அது ஏன் போடுற? இன்கம்டா என்ன பிரச்சனை தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு கை எடுத்துட்டோம் எக்கனாமிக்ல. முதலீட்டு கை எடுத்து பேசுங்க விளங்கினா? இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எடுத்திருக்கோம் முதலீட்டுக்கு. முதலீட்டுக்கு ஐயா இருந்தா மர திருப்பி வருமானத்துக்கு ஐ எடுக்க எல்லாத்துக்கும் ஈல்டு இருந்தாலும் வருமானம். நீங்க பாருங்க, ஈல்டு இருந்தாலும் வருமானம். டிக்ஷனரியில பாருங்க. சரியா? நான் நினைக்கிறேன் அப்படிதான் வரும். அதான் இங்கிலீஷ் தானோட பேசுற பாருங்க. டிக்ஷனரி இங்கிலீஷ் உஸ்னி டிக்ஷனரி வெச்சிக்கிறோம் நான் கிளாஸ்ல. இங்கிலீஷ் மீடியம். சரியா? விளங்கினா? இப்ப சோ அப்ப சுருக்கமா சொல்லுங்க. விளைவுன்னு சொல்லுது ரெண்டு பகுதியை கொண்டது. வருமான விலையும் பதிலீட்டு விலையும். இதனாலதான் என்னக்கு விலைக்கும் கேள்விக்கும் என்ன தொடர்பு இருக்கு? விளங்கினா? ரைட். அதுல பிரதியீட்டு விளைவு குறித்த பண்டத்துல விலையில ஏற்படும் மாற்றம் பிரதியீட்டு பண்டத்துல விலையில சார்பு விலையில மாற்றத்தை ஏற்படுத்தி அதுல கேள்வி தொகையில மாற்றத்தை ஏற்படுத்ததால குறித்த பண்டத்துல கேள்வி தொகையில மாற்றம் வரும். ஓகே. அது மாதிரி வருமான விளைவு பண வருமானம் உட்பட ஏனைய காரணிகள் மாறாத போது குறித்த பண்டத்துல விலை மாறுமாக இருந்தால்
நுகர்வோர மெய் வருமானம் அல்லது கொள்ளோனோ சக்தி மாறி குறித்த பண்டத்துல கேள்வி தொகை என்ன செய்யும் அது மாத்தும். அப்படி மாத்திரத்தால விலைக்கும் கேள்வி தொகைக்கும் எதிர்கணிய தொடர்பு இருக்கு. எனவே கேள்வி விதி ஏற்படுத்துற காரணம் 2, 1 வருமான விளைவு, அடுத்தது பதிலீட்டு விளைவு. அது ரெண்டையும் சேர்த்து நாம பொதுவான என்ன விளைவோ விலை. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட். அது எங்க ரெண்டே பாடம். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், கேள்வி விதிக்கான காரணம் 2 வருமான விளைவு பதிலீட்டு விளைவு. இதுல பொதுவான பேர் விலை விலை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் நல்லா விளங்கிட்டு. சரியா? ஆல் தி பெஸ்ட். என்னம்மா என்ன யாருக்கு